இன்னைக்கு படித்த மக்களோட கருத்தாகவும் இருக்கு. அவரோட பையன் திரும்ப திரும்ப வந்துட்டு ஒரு தப்பை சொன்னாக்கா திருத்திக்கணும்னு நினைக்காம சனாதன தர்மத்தை எதிர்ப்புன்னு சொன்னதை திரும்ப திரும்ப நேத்திக்கு கூட சொல்லியிருக்காரு. டிவில எல்லாம் கூட பார்த்தோம். அது தப்புங்கிறது அந்த பையனுக்கு தெரியல. சின்ன பையன், வளர்ற பையன், திருத்திக்கிட்டு வரணும். இது வந்து அந்த கட்சிக்கு பெரிய இழப்பு. மக்கள்கிட்ட வந்துட்டு இதோட இழப்புனாங்கிறத வர தேர்தலில் பார்ப்பாங்க. நிச்சயமா அதுக்கு ஆதரவு இருக்காது. விலைவாசி வந்துட்டு சொல்லவே வேணாம். 20 ரூபாய்க்கு வித்த குளிக்கிற சிவப்பு வந்துட்டு இன்னைக்கு 30 ரூபா 35 ரூபா போயிடுச்சு. ஒவ்வொரு விலைவாசியும் வந்துட்டு கட்டுக்கடங்காம தான் விலைவாசி ஏறி இருக்கு. அது அவங்களுக்கு தெரியாது. ஏன்னா வாங்கி பார்த்தா தானே தெரியும். வாங்குற பொதுமக்களுக்கு தெரியும் ஒவ்வொரு பொருளோட விலைவாசியும். உற்பத்தி பண்ற இடத்துல இருந்து என்ன விலைக்கு வருது, மக்களுக்கு என்ன விலைக்கு போகுது, கடையில் எங்கே போகுதுங்கிறது மக்களுக்கு தெரியல. ஆட்சியாளருக்கு வந்து சரியாக நிர்வாகம் பண்ணாங்கனாக்கா நிச்சயமாக விலைவாசியை குறைக்க முடியுங்கிறது மக்களோட கருத்தாக இருக்குது. அவங்க வந்து விலைவாசியை கட்டுப்படுத்துகிற மாதிரியான எண்ணத்தில் அவங்க இல்லைங்கிறது தெரியும். நெருப்பத்தினா தண்ணி குடிச்சு தான் ஆகணும். திருடுன